ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானு சாமி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கல்யாண வீடுங்கள்ல கிடைக்கிற பிரெட் அல்வா எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம கல்யாணங்கள்ல எப்படி கிடைக்கும், பாய் வீட்டு கல்யாணத்துல எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்கு நமக்கு பிரெட் தேவைங்க. ஒயிட் பிரெட் இல்லைன்னா மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து சின்ன சின்ன துண்டுங்களா கட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலா 8 பிரெட் எடுத்திருக்கேங்க. இது 8 பிரெட்டுக்கான ரெசிபி. நீங்க இதை பெருசு பெருசா கூட கட் பண்ணிக்கலாங்க. நாம இதை வந்து டீப் ஃப்ரை எண்ணெயில போட்டு வறுக்க போறது இல்லை. நாம பேன்ல போட்டு தாங்க ஃப்ரை பண்ண போறோம். ஏன்னா பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பிரெட் துண்டுங்களை மிதமான சூட்ல போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கடாயில போட்டு நிறைய எண்ணெய் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாங்க. ஆனா ரொம்ப எண்ணெயா இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெயை போட்டு அதை டோஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது வந்து பொன்னிறமா ஆகணுங்க. கோல்டன் கலர் இல்லை, நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஹல்வா கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு அந்த சிரப்புல நல்லா உரியும். இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. ரஸ்க் எந்த கலர்ல இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கோல்டன் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை பாருங்க, இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. எல்லா பிரெட் துண்டுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பக்கமா வச்சிருங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்துக்கலாம். அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்க பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு இதை நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நாம வந்து சர்க்கரை பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியா வேணும்னா நீங்க 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்ல இனிப்பு கொஞ்சம் கம்மியா தேவைப்படும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் தண்ணியும் சேம் மெஷர்மெண்ட்ல தாங்க இருக்கணும். இது ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நமக்கு இது பாகு அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேம்ல ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நாம பொரிச்சு வச்சிருந்த பிரெட்டை இதுல சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம இதுல பிரெட்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் சிரப்ல இந்த பிரெட் எல்லாமே நல்லா உரியணுங்க. ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணுங்க. இந்த சர்க்கரை பாகுல அந்த பிரெட் வந்து நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியா இருக்கணுங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. அப்பதான் பிரெட்டும் நமக்கு உடையும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஃபுல்லா நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். சர்க்கரை பாகுல அந்த பிரெட் எல்லாம் உறிஞ்சு நமக்கு இந்த அளவுக்கு பக்குவமா இருக்கும். இப்போ நாம இதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. நல்ல திக்கான பாலா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாலை சேர்த்து இது மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த பிரெட் அந்த பாலோட நல்லா கலந்து வரும். இதுல கோவாலாம் சேர்ப்பாங்க. நாம இங்க கோவாலாம் எதுவுமே சேர்க்காம வெறும் பாலை சேர்த்து இதை எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். பாலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா குக் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுதாங்க ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி. ஹல்வா பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தள தளன்னு இருக்கணும். அப்பதான் ஆறும் போதும் நமக்கு நல்ல ஜூஸியாவே இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரியும் பாதாமியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு தள தளன்னு இருக்கணுங்க, திக்கா இருக்கக்கூடாது.
அந்த சுகர் சிரப் வந்து சைடுல நமக்கு கொஞ்சமா தெரியணும். பாருங்க அவ்வளோதாங்க. அடுப்ப அணைச்சிடுங்க. கல்யாண வீட்டு பிரெட் ஹல்வா நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் சூப்பரா வரும். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல 3 நாள், 4 நாள் கூட எடுத்து வச்சு சாப்பிடலாங்க. கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.